அகண்டா பார்ட் 2. இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங்லேயே பிஎம்மோட ப்ரோக்ராமில் பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிய வருது. உடனே பிஎம்மோட செக்ரட்டரி இதை 1 ஹவரில் சரி பண்ணணும்னா அது ஒருத்தரால் தான் முடியும் அப்படின்ட்டு யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே நம்ம ஹீரோவோட என்ட்ரி, அந்த தொகுதி எம்எல்ஏவான இவர் அங்கே இருக்கிற மொத்த பேரையும் அடித்து துவச்சி துவம்சம் பண்ணி அங்கே இருக்கிற கஞ்சா ஃபேக்ட்ரியை பிளாஸ்ட் பண்ணி விட்டுறாரு. பிஎம்முக்கு இதில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணது இவர் தான் தெரிஞ்சதும் பிஎம்ஏ நேரில் வந்து இவரை சந்தித்து பாராட்டுறாரு. இவரோட மகள் சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களோட சீனியர் தான் நம்ம ஹீரோயின். இவங்க தன்னோட பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஊரில் இருக்கிற இவங்களோட வீட்டுக்கு இவங்க சீனியரை இப்போ தான் முதல் முறையாக கூட்டிகிட்டு வர்றாங்க. இவங்க 2 பேரும் இப்போ தான் முதல் முறையாக மீட் பண்ணுறாங்க. இவரோட மனைவி இறந்துட்டாங்க. இவர் தனியாக தான் இருந்துகிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன, இவங்களுக்குள்ள லவ், சாங்கு, மேரேஜ் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் பர்த்டே பார்ட்டியில் ஒரே ஒரு சாங் மட்டும்தான். மறுநாள் இவங்க எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. அதே நேரத்தில் சைனாவை சேர்ந்த இந்த அதிகாரிங்க இந்தியாவோட எதிர்க்கட்சி தலைவரான இவர் மூலமாக கோடிக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுற கும்பமேளாவில் மக்கள் முங்குற கங்கையில் வைரஸை கலந்து விட்டுறாங்க. இதனால் பல பேர் மூக்கில் ரத்தம் வந்து மயங்கி போகிறாங்க. நிறைய பேர் இறந்தும் போகிறாங்க. இந்த விஷயம் பிஎம்முக்கு தெரிஞ்சதும் அப்படியே எல்லாரும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் இவர் நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு உண்மையிலேயே கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி மீடியாவில் பேசுவோம். கும்பமேளாவில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாமல் இவர் பேசுகிறத வீட்டிலேருந்து டிவியில் பார்க்குற மக்களும் கடவுளே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. எல்லா கோயில்களையும் எடுத்து மூடிடுறாங்க. இவங்க இந்த வைரஸுக்கு மாற்று மருந்து கண்டுபிடிக்க ஸ்டெப் எடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்திய ராணுவ வீரர்களுக்காக சமீபத்தில் இவங்க உருவாக்கின உடல் எதிர்ப்பு சக்தி மருந்து இந்த வைரஸை முற்றிலும் அழிச்சிருது அப்படின்ட்டு இவங்க சோதனையிலே தெரிய வருது. இதை தெரிஞ்சுக்கிற வில்ல இவங்களையும் அவங்க டீமில் இருக்கிற எல்லாரும் கொன்னுடுறான். இவங்க சாகிற நேரத்தில் இவங்க கண்டுபிடிச்ச அந்த மருந்தை இவங்ககிட்ட கொடுத்து இவங்களை அங்கேருந்து தப்பிச்சு போக வைக்கிறாங்க. அந்த வேக்சின் எடுத்துக்கிட்டு இவங்க ஓடவும், வில்லனோட ஆட்களை இவங்க துரத்தி வந்து தாக்கவும், அந்த நேரத்தில் இந்த படத்தோட மெயின் ஹீரோ தவத்துலேருந்து வெளியே வந்து இவங்க எல்லாரும் விதவிதமாக அடித்து சாகடிச்சு கும்பலாக தூக்கி வீசுறாரு. இதுக்கப்புறம் இவங்க சார்பாக ஒரு மந்திரவாதி வரவும் அவனே நம்ம ஹீரோ தூக்கி போட்டு தம்சம் பண்ணி காலி பண்ணிடுறாரு. இந்த சமயத்தில் இவரோட அம்மா இறந்து போகவும் அங்கே எல்லாரும் இவர் கொல்லி வைக்க வருவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் இவரால் கொல்லி வைக்க உடனே போக முடியாது அப்படின்ட்டு இவரோட உருவத்தில் சிவபெருமானே போய் கொல்லி வைக்கிறாரு. அப்போ இதையெல்லாம் நம்பாதேவங்க, நான் கையிலாயத்தே காலி பண்ணுறேன்ட்டு இங்கே பீரிங்களை ரெடி பண்ணுவோம். நம்ம ஹீரோ இவங்களே முடிச்சு விட்டுறாரு. இப்படி பல பிரச்சனைகளை தாண்டி நம்ம ஹீரோ இவங்களையும் இவங்ககிட்ட இருக்கிற வேக்சினையும் பாதுகாப்பாக கொண்டு போய் இவங்ககிட்ட ஒப்படைக்குவோம். இவங்களும் இந்த வேக்சினை பன்மடங்காக உருவாக்கி மக்களை காப்பாற்றிடுறாங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்து கடவுள் இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சு மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கிற இவர்கிட்ட கடவுள் இருக்காரு அப்படிங்கிற உண்மையை நீயே மக்கள்கிட்ட எடுத்து சொல்லு அப்படின்ட்டு இவர் கிளம்பிடுறாரு. இதோட இந்த படம் முடியுது.